பந்து வீச்சாளர் ஹாரிஸ் காரியப்பெருமனையிலிருந்து இவர் வீச பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இவர் வீசிய பந்தினை மிட் விக்கெட் திசையிலே அடித்தாடி இருக்கின்றார் சலீம். இருப்பினும் ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகிறது. எல்லை கோட்டிலே இஸ்ஸடீன் அது பந்தினை சீல் செய்திருக்கின்றார். ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படுகிறது. 50 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் லெஜெண்ட்ஸ் 95 அணியினர். இதுவரை 50 ஓட்டங்கள் மைதானத்தில் 6வது பந்து வீச்சு பிரதி ஓவர். இம்முறை உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. வெடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதற்கிடையிலே ஒரு ஓட்டம், 2 ஓட்டம், எல்லை கோட்டினை தாண்டி ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 54 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. தன்சீல் சிறப்பான துடுப்பாட்டத்தினை அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். தன்சீல் ஜகரியன் லெஜெண்ட்ஸ் 95 அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அதற்கிடையிலே உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதற்கிடையில் வெடி நழுவப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம், 2வது ஓட்டமும் அதற்கிடையிலே வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த 2 ஓட்டத்தோடு இறுதி பந்து பிரதி மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. 56 ஓட்டங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புள்ளி கணிப்பிலே பந்து வீச்சாளர் ஹாரிஸ் தனது பந்து வீச்சு பிரதி ஓவரனுடைய இறுதி பந்தினை இவர் வீசி பந்து வீச்சு பிரதி விக்கெட் முனைகள் பதம் பார்க்கப்பட்டிருக்கிறது. தன்சீல் அதிரடியான துடுப்பாட்டத்தினை எடுத்துக் கொண்டிருந்தார். தன்சீல் தற்போது தன்சீல் 9 பந்துகளுக்கு 16 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார். சிறப்பான துடுப்பாட்டம். ஜகரியன் லெஜெண்ட்ஸ் 95 அணியினுடைய அணி தலைவர் முபாரக்கோடு இணைந்து சிறப்பான பங்கெடுப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் தன்சீல். அணியினுடைய 7வது பந்து வீச்சு பிரதி ஓவரை வீசுவதற்காக ரஹீம் பணிக்கப்பட்டிருக்கிறார். அணி தலைவர் இப்தினால் ரஹீம் காரியப்பரப்படியிலிருந்து பந்தினை வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே சலீம் ஆரம்பத்திற்பட்ட வீரர். இவர் வீச பந்து வீச்சு பிரதி பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். சிறப்பான ஒரு பிடி ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. ரிஃப்தி அந்த பிடியினை எடுத்திருக்கின்றார். சர்வதேச போட்டிகள் எடுக்கப்படுகின்ற பிடிகளை போன்று அழகான ஒரு பிடி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிரடியான துடுப்பாட்ட வீரர் சலீம் தற்பொழுது ஆட்டம் இழந்த மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார். 3வது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றார்கள் ஜகரியன் லெஜெண்ட்ஸ் 95 அணியினர். ஜகரியன் லெஜெண்ட் அணியினர் 56 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து இன்னும் இந்த ஓவரில் 4 பந்துகள் மீதும் இருக்கிறது. 7வது ஓவர் இப்பொழுது வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரஹீம் தனது வீசப்பட்ட பந்து நேர்த்தியானது ஒரு பந்து. மற்றொரு சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பருதி. இன்னும் 7 பந்துகள். அது லெக் திசையினூடாக அடித்தளப்பட்டு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. சிறந்தது ஒரு களத்தடுப்பு. 2வது ஓட்டமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டம் இழந்தாரா? இல்லை, கையினால் தட்டிவிட்டு ஆட்டம் இழந்தார் என்ற ஒரு கேள்வி.
அந்த கேள்வி கூற்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு களத்தடுப்பு அங்கே இடம் அடிக்கிற வெயிலுக்கு விக்கெட் ஒன்றுல 3 மொத்தமா தள்ளி விட்டாரு. இருக்கிற சூட்டுல ஆட்டம்லப்பா இல்லையாட்டு சொல்லி நடுவர் ஒருக்க முறைச்சு பார்த்துருப்பாரு. நம்மளே ஒருக்கா முறைச்சு பார்த்தாரு. சரி, பந்துவீச்சு பிரதியினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக ரஹீம். வீசப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையினூடாக அடித்தாடப்பட்டு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. சிறந்ததொரு 6 ஓட்டம். ஓவரும் நிறைவடைந்திருக்கிறது. 7 ஓவர்கள் முடிவிலே 64 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. இறுதி ஓவர் இப்பொழுது வீசப்பட இருக்கிறது. இறுதி ஓவரிலே எத்தனை ஓட்டங்கள் கொடுக்கப்பட போகிறது 95 பி அணிக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம். 96 அணி அடுத்த போட்டிக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். இறுதி போட்டிக்கு செல்ல வேண்டும். இம்முறையும் நாங்கள் தான் சாம்பியனாக வேண்டும் என்ற அந்த முனைப்போடு நசீர் கான் தலைமையிலான 96 அணியினர் இப்பொழுது ரிம்சன் சார், இந்த வேளை நாங்கள் சகரியன் லெஜெண்ட்ஸ் 96 அணியினுடைய அணித் தலைவர் நசீர் கான் அவர்களை நாங்கள் அன்போடு அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றோம். நாங்க 2-3 தடவை கூப்பிடுறோம். ஒருவேளை நித்த தூக்கிட்டாரோ சாப்பிடுறாரோ? சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு வரட்டுமே. பசிதானே, ஒரு கூப்பிடக்குள்ள மனுஷன் உதச்சி வச்சு வந்துருவாரு. ஆமார் வீசப்பட்ட பந்துவீச்சு பிரதி, அது ஒரு முறையற்ற பந்துவீச்சு பிரதி என நடுவர் சைகை செய்திருக்கின்றார். முறையற்ற பந்துக்கு இப்படி அடிச்சா முறையான பந்துக்கு எப்படி விழும்? சரி, ஃப்ரீ ஹிட். இக்பால் தரமான சம்பவம் மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்கு அம்மா, வெண்மைக்கு நில்மா. அஜ்மல் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான பந்து. இதற்கு முதல் ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவர் மிக சிறப்பாக வீசியிருந்தார். தற்போது அவருடைய 2வது பந்து வீச்சு பிரதி ஓவரும் கூட. இன்னும் 5 பந்துகள் மீதம் 71 ஓட்டங்கள். நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து அது ஃப்ரீ ஹிட்டாக இருந்தாலும் கூட தட்டிவிடப்பட்டு லாங் ஆஃப் திசையிலே தள்ளிவிடப்பட்டு 2 ஓட்டங்கள் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டங்கள். சிறந்த முறையிலே அந்த 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட மொத்தமாக 73 ஓட்டங்களாக ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இன்னும் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. வீசப்பட்ட பந்து அங்கே 4 ஓட்டம் பெறப்படும். 4 ஓட்டம். நல்ல காலம். அவடத்துல நீல அந்த மேலாங்கி அடிந்தவர்கள் இருந்த பச்சை போட்டிருந்தா அது 4 உற்றிக்க மாட்டார் போல. சரி, பசி டைம் தானே, நேரம் சரியாக 1 மணி 10 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறதால பசி வந்ததால இல்ல தெரியல. அஜ்மல் சார் பந்துல சற்று வேகம் காணாம இருக்கு. சரி, நசீர் கான் அமைதியாக சாப்பிட்டு விட்டு எங்களது காரியாலயத்தை வந்து அடையுமாறு கேட்டுக்கொள்ளணும். அவர் இப்பொழுது மோட்டார் பைக்கில் வர போறாரு. நம்மகிட்ட மோட்டார் பைக்கில் வர போறாரு. நசீர் கான் சார் அவர்களை நாங்கள் அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றோம். அதுக்கடி ஒரு விக்கெட் ஒன்று இழக்கப்பட்டிருக்கிறது. இக்பால் தற்பொழுது ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். ஆம், இன்னும் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. இந்த 2 பந்துகளில் எத்தனை ஓட்டங்களை தரப்போகின்றார்கள்? வெற்றி இலக்காக 95 பி அணிக்கு. புதிதாக களம் நுழைந்திருக்கின்ற துடுப்பாட்ட வீரர் ரசீன், ஒரு வலதுகை துடுப்பாட்ட வீரர். தற்பொழுது களத்தடுப்பிலே மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதிரடியான துடுப்பாட்ட வீரர் போல மைதானத்துக்கு தந்திருக்கின்றார் ரசீன். 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. அந்த 2 பந்துகளையும் நாங்கள் நேர்த்தியாக வீச வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அஜ்மல் காரியாபர் முறையிலிருந்து ஓடி வந்து ஆம், சிறந்ததொரு பந்து வீச்சு. அஜ்மல் என்பதை விட அவருக்கு அவருடைய அந்த செல்ல பேரை சொன்னா தான் அவருக்கு பிடிக்குது. அன்புக்கு அம்மா, வெண்மைக்கு நில்மா.
ஆம், ரன் அவுட் முறையில் இறுதிப்பந்து ஆட்டம் இழப்பு இடம்பெற்றிருக்கிறது. 77 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 78 என்ற வெற்றி இலக்கோடு இப்பொழுது 95 பி அணியினர் களமிறங்க இருக்கின்றார்கள். சராசரியாக 9.9 ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவருக்கு 10 என்ற வீதத்தில் ஓட்டங்கள் பெற்றால் எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் அனுசரணையோடு ஜஹ்ரீன் லெஜண்ட் பிரீமியர் லீக் 2025 சுற்றுத்தொடர் கல்முனை ஜாஹிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை மிகவும் கோலாகலமாக விமர்சையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சினகபூர்வ போட்டியோடு நேற்று தினம் காலை 7 மணி முதல் மாலை 6:30 மணி வரைக்கும் போட்டிகள் 9 போட்டிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இன்று மீதமுள்ள இறுதிப் போட்டியோடு சேர்த்து 6 போட்டிகள் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது 4வது போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 போட்டிகள் இன்றைய தினம், அதிலே 5வது போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிளே ஆஃப் 2வது போட்டி இப்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது பாதி இப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. 2வது பாதிக்குள் நாங்கள் இப்பொழுது நுழைய போகின்றோம். 78 என்ற வெற்றி இலக்கோடு 95 லெஜண்ட் அணியினர் இப்பொழுது களமிறங்க இருக்கின்றார்கள்.
பி அணியின் சார்பாக நன்றி ஏஆர்எம் நௌஃபில். இருக்கின்றார்கள் இந்த ஒரு சவுண்ட்ஸ் நிறுவனத்தினர். நன்றி, வாழ்த்துக்கள். இப்பொழுது முதலாவது பந்தில் முதலாவது பிடியெடுப்பு விடப்பட்டிருக்கிறது. தன்சில் மிகவும் சரி சரி அப்படியும் வரான். தன்சில் இப்பொழுது இரண்டாவது பந்தினை வீசியிருக்கிறார். மிகவும் நேர்த்தியாக பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார் ஆபித் ஜுவல்லரி உரிமையாளர் தன்சில் இப்பொழுது பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். கல்முனை மாநகரிலே அமைந்திருக்கின்ற ஆபித் ஜுவல்லரி இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம், லாக்டிசைனூடாக அடித்தாடப்பட்ட வந்து நேர்த்தியாக ஒரு 4 ஓட்டம் சிறப்பாக. ரிஸ்டி கடந்த போட்டியில் தனது அணி தோல்வி உற்றதை உணர்ந்த ஒருவர் ரிப்தி கடந்த போட்டியில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருந்தார். அவருடைய அதிரடியான துடுப்பாட்டம் இந்த போட்டியில் நிலைக்குமாக இருந்தால் அந்த அணி இந்த போட்டியில் வெற்றி பெற சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கிறது. நேற்று தினம் ஆரம்பித்த பொழுது நான் அவருடைய அந்த துடுப்பாட்டத்தை பார்த்தேன். மிகவும் நேர்த்தியாக அந்த களத்தில் நின்று நிதானமாக ஆட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு ஆடுகின்ற ஒருவர். ஆம், இப்பொழுது அந்த மற்றொரு 4 ஓட்டம் பெறப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2வது ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட போகிறது. ஆம், அந்த பந்தினை துரத்தி பிடித்திருக்கின்றார்கள் 2 பேர். இப்பொழுது 2 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, 2 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 77. இன்னும் 71 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ஆம், தன்சில் சிறப்பாக அந்த பந்தினை வீசியிருந்தார். ரன் அவுட் முறையில் மீண்டும் ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த பந்து நேரடியாக தன்சில் சேகரிக்க ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. 8 ஓட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 7 ஓவர்கள் இருக்கிறது. 35 பந்துகளுக்கு 70 ஓட்டங்கள். ஒரு ஓவருக்கு 10 என்ற அடிப்படையிலே இப்பொழுது ரன் ரேட் வேகம் தேவைப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ரிஃப்சி அணித்தலைவர் அவரோடு இணைந்து ரஹீம் இப்பொழுது களத்திலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் பூர்ண அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சஹரியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடருடைய 14வது போட்டி இப்பொழுது மைதானத்திலே பிளே ஆஃப் போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது பிளே ஆஃப் போட்டி இப்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து வீச்சாளர் நிசாம் இப்பொழுது பந்தினை கையில் எந்திருக்கின்றார். நடுவை தாண்டி வீசப்பட்ட பந்து, அது ஒரு நேர்த்தியான பந்து ரிஃப்டியின் துடுப்பு மட்டையை ஏமாற்றி முனைக்காப்பாளர் அணித்தலைவர் அந்த பந்தினை சேகரிக்க மீண்டும் நேர்த்தியான பந்து, முனைக்காப்பாளர் அந்த பந்தினை சேகரித்திருக்கின்றார். நிதானமாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு வீரர் இந்த அணியினுடைய தலைவர் ரிஃப்தி. இந்த தருணத்தில் நிதானத்தை விட அவதானம் மிக முக்கியம். அது ஒரு அகல பந்து. இதற்காகத்தான் அந்த 2 பந்தையும் விட்டிருக்கிறார். சரி, 9 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு பருதி துடுப்பு மட்டையை மடக்கி அடிக்க முனைந்தார். ஆனால் துடுப்பு மட்டையை அந்த பந்து ஏமாத்திருக்கிறது. நேரடியாக முனைக்காப்பாளர் பந்து சேகரிக்க ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. மொத்தமாக
9 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1.3 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பந்துகள் மீதம். வீசப்பட்ட பந்து உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், 2 வீரர்கள் ஒருவர் அந்த பிடியெடுப்பினை எடுத்திருக்கின்றார். சலீம் அந்த பிடியினை எடுத்திருக்கின்றார். பெருமதியான விக்கெட் இழப்பு தற்போது ரிப்தி இந்த போட்டியிலும் சோதிக்காத நிலையில் ஆட்டம் இழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. லெஜண்ட் 95 பி அணிகளுக்கான இரண்டாவது பிளே ஆஃப் போட்டி இப்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 31 பந்துகளுக்கு 69 ஓட்டங்கள் பெற வேண்டும். புதிய துடுப்பாட்ட வீரராக ஹாரிஸ் தற்பொழுது மைதானம் நுழைந்திருக்கின்றார். ஹாரிஸ் ஒரு திறந்த துடுப்பாட்ட வீரர். ரஹீம் மறுமுனையிலே சிறப்பாக கட் செய்திருக்கின்றார். மீண்டும் பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஆனால் அது நழுவப்பட்டிருக்கிறது. ஒரு சிரமமான ஒரு பிடியெடுப்பு தான் இருந்தாலும் கூட அது 4 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிடியெடுப்பு நழுவப்பட்டு 4 ஓட்டமாக மாற்றப்பட 13 ஓட்டமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஓட்ட எண்ணிக்கை. இதுவரை 2 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 2 பந்துவீச்சு பிரதி ஓவர் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 13 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் 95 பி அணியினர் அவர்கள் இன்னும் 30 பந்து பிரதிகளுக்கு 65 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். பின்வரிசை துடுப்பாட்ட வரிசையில் இஸ்ஸட்டின் இருக்கின்றார். அந்த அணியினுடைய அதிரடியான துடுப்பாட்ட வீரர். தற்பொழுது ஆடுகளத்தில் ரஹீம் இருக்கின்றார். மிக அதிரடியான துடுப்பாடக்கூடியவர் இணைந்து ஹாரிஸுடைய அந்த புதிய இணைப்பாட்டு மைதானத்தில் கைகூடி இருக்கின்றது. எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்ற பைசஸ் நிறுவனம் பூர்ண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. R2 சிஸ்டம், நில்மா, விசா அட்வைஸ் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு அனுசரணையாளர் மாடர்ன் சோலர், அதுபோன்று இன்னும் பல அனுசரணையாளர்கள். ஆபித் ஜுவல்லரி அதனுடைய உரிமையாளர் தன்சில் அவர்கள் இப்பொழுது பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். கல்முனையில் அமைந்திருக்கின்ற ஆபித் ஜுவல்லரி, கல்முனை KKM லேனில் அமைந்திருக்கின்ற ஆபித் ஜுவல்லரி அனுசரணை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்மாயில் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல அனுசரணையாளர்கள் இந்த சுற்றுத்தொடருக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 3 வீரர்கள் முனைந்திருந்தார்கள். அதிலே ஒருவர் ஆபித் ஜுவல்லரியின் உரிமையாளர் பந்து வீச்சாளர் தன்சில் அவர்களும். நான் நினைக்கின்றேன் இந்த முதலாவது ஓவரிலும் தன்சில் வீசிய ஓவரிலும் முதலாவது பந்திலே அந்த கேஷ் மிஸ் பண்ணப்பட்டிருந்தது. 2வது ஓவரிலும் மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்து மற்றொரு பிடியெடுப்பு தவறவிடப்பட்டிருக்கிறது. தன்சிலுக்கு விக்கெட் கொடுக்கப்படா அப்படி என்று தெரியல. சரி, பரவாயில்ல. ஆபித் ஜுவல்லரியின் உரிமையாளர் தன்சில் அவர்கள் இப்பொழுது பந்தினை வீசுவதற்கு மைதானமும் சூடாக இருக்கின்றது, அவரும் சூடாக இருக்கின்றார். ஆம், மீண்டும் ஒரு பந்து வீச்சு பருதி. 1 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 2வது ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பான முறையிலே அந்த 2வது ஓட்டம் பதிவு செய்யப்பட 3வது ஓட்டத்துக்கான முனைப்பு. மொத்தமாக 18 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி பந்து, ஓவரின் இறுதி பந்து, தனது 2வது ஓவரின் இறுதி பந்து 12 ஓட்டங்கள் கொடுத்திருக்கின்றார். விக்கெட் எதுவும் கைப்பற்றவில்லை. 3 கேட்ச்கள் மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. வீசப்பட்ட பந்து நேரடியாக கட் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே 4 ஓட்டம் பெறப்படுமா? இல்லை, 2 ஓட்டம். ரஹீம், ஹாரிஸ் சிறப்பாக அந்த 2 ஓட்டத்தினை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மொத்தமாக 20 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. அணித்தலைவர்
ரிஃப்டி ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கின்றார். இவரது தன்சில் 2 ஓவர்கள் முடிவிலே 14 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். விக்கெட் இதனை கைப்பற்றவில்லை. சரி, அடுத்து மீண்டும் 4வது ஓவர் பந்து வீசப்பட இருக்கிறது. இன்னும் 25 பந்துகளுக்கு 58 ஓட்டங்கள். பந்தினை வீசுவதற்காக நிசாம் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். நிசாம் இதற்கு முதல் ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவரினை வீசி 5 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் நிசாம். அவருடைய 2வது பந்து வீச்சு பிரதி ஓவரும் அணியினுடைய 4வது பந்து வீச்சு பிரதி ஓவரும் வீசப்பட இருக்கிறது. 20 ஓட்டங்கள் இதுவரை பெறப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவருக்கு 11.6 என்ற அடிப்படையில் ஓட்ட எண்ணிக்கைகள் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரர் ரஹீம் அதிரடியான ஒரு துடுப்பாட்ட வீரர். மறுமுனையிலே ஹாரிஸ் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கின்றார். நிசாமுடைய பந்து பிரதியினுடைய 1வது பந்து அரங்கமடியிலிருந்து ஓடி சென்று வீசப்பட்ட பந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சு பிரதி. எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். லங்கா கோலா அனுசரணை வழங்கி இருக்கிறது. டேங்கோ அனுசரணை வழங்கி இருக்கிறது. ஆபி ஜுவல்லரி, நில்மா, அதுபோல விசா அட்வைஸ், ஆர்ட் சிஸ்டம், மாடர்ன் சோலர் அவர்களோடு இணைந்து பிரதான அனுசரணையாம் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 1 ஓட்டம் 2 ஓட்டம் பெறப்படுகிறது. பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் இஸ்மாயில் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார். சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பருது. சிறப்பு, மிகவும் சிறப்பானது ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு பருதியினை வீசியிருந்தார் நிசாம். இன்னும் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. 22 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து மற்றொரு பந்து சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பருதி. 21 பந்துக்கு 56. பந்து வீச்சாளர் நிசாமுடைய பந்து பிரதிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் நேர்த்தியான பந்து பிரதிகள் எதிரணிக்கு சவாலான பந்து பிரதிகளாக வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி மிட் விக்கெட் திசையில் அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் வேகமான முறையிலே பதிவு செய்யப்படுகிறது. 2வது ஓட்டமும் அதற்கிடையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 24 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. இருபது பந்துகளுக்கு 54. எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்ற பைசஸ் பூர்ண அனுசரணையோடு செட்டில் ஃபீல் 2025 போட்டி தொடர் இப்பொழுது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆர்ட் சிஸ்டம், அன்புக்கு அன்மா, வெண்மைக்கு நில்மா, விசா அட்வைஸ் அவர்களோடு இணைந்து மாடர்ன் சோலர், லங்கா கோலா அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. டேங்கோ அவர்களோடு இணைந்து ஆபித் ஜுவல்லரி அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்ததாக இஸ்மாயில் எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இப்பொழுது களத்தடுப்பு சீர் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய பந்து வீச்சாளர் அணித்தலைவர் முபாரக். மைதானத்திலே 5வது பந்துவீச்சு பிரதி ஓவர் வீசப்பட இருக்கிறது. அணித்தலைவர் முபாரக் காரியா பருவடையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக எதிர்கொண்டாடுவதற்காக ஹாரிஸ் அங்கே துடுப்பு பட்டையோடு இருக்கின்றார். வீசிய 1வது பந்து வீச்சு பிரதி அடித்தாடப்பட்டிருக்கிறது. 1 ஓட்டம் 2 ஓட்டம் இல்லை, அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 28 ஓட்டங்களாக உயர்வு பெற்றிருக்கிறது. 19 பந்துகளுக்கு 50 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும்.
இம்முறை வீசிய பந்தயம் லெக் திசையிலே மிக சிறப்பான துடுப்பாட்டத்தோடு ஒரு 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஹாரிஸ். பேக் டு பேக் பவுண்டரி என்ற அடிப்படையிலே இரண்டாவது 4 ஓட்டமும் பூர்த்தி செய்யப்படுகிறது. சிறப்பான துடுப்பாட்டம், உத்வேகம். இன்னும் 18 பந்து பிரதிகள், 46 ஓட்டங்கள். ஜகரியன் லெஜெண்ட்ஸ் 95B அணியினருக்கு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இந்த போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 18 பந்து பிரதிகளுக்கு 46 ஓட்டங்களே பெறுவார்களா? அதிரடியான துடுப்பாட்டத்தின் மூலம் அணி தலைவர் முபாரக் தான் வீசிய 2 பந்து பிரதிகளுக்கும் 4 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து தனது 3வது பந்து பிரதினை காரிய பரம்பரையிலிருந்து ஓடி வந்து இப்படி வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி. அந்த பந்துக்கு எந்தவித ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஜகரியன் லெஜண்ட் 95B அணியின் தலைவர் ARM ரிப்தி அவர்கள் உட்பட சக வீரர்கள் அனைவரும். ஆம், இந்த வானொலி கற்றுக்கொண்டிருக்கின்ற நேர்களை நீங்களும் இந்த சுற்றுப் போட்டிகளை கலந்து சிறப்பிக்கலாம். நேரம் 1:36. நன்றி நௌஃபில். மீண்டும் இணைந்திருக்கின்றோம். ஆட்டம் இழந்தாரா? இல்லை, அந்த கூட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போட்டிகள் அனைத்தும் தாரூர் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியில் நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிறை வானொலியிலே மாலை 5:15 முதல் நேரடியாக அஞ்சல் செய்யப்பட இருக்கிறது. போட்டி சிறப்பான முறையிலே விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். பிளட் 6 என்ற அடிப்படையிலே அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறு போட்டி அமைய போகிறது. சுறுசுறுப்பாக போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த அணிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 38 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும். மிகவும் லாபகரமாக இலகுவானது ஒரு பந்தாக இருந்தாலும் கூட அந்த ரஹீம் அவர்களுடைய துடுப்பு மட்டை ஏமாற்றி இருக்கிறது பந்து. இன்னும் 11 பந்துகளுக்கு 40 ஓட்டங்கள். மீண்டும் 6 என இந்த ஓவரிலே 2 ஓட்டங்களை தனதாக்கி கொண்டிருந்தார் ரஹீம். இன்னும் சில 6 ஓட்டங்கள் பெற்றால் தான் இந்த போட்டியை வெற்றி பெற முடியும். பார்ப்போம், காரிஸ் இன்னும் சில 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பாரா? ஆம், ஏற்கனவே நடந்து முடிந்த போட்டி வாறு அமைந்திருக்கிறது. 17 ஒரு ஓவருக்கு 17 என்ற அடிப்படையில் பெற வேண்டும் ஓட்ட விகிதங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஓவர் அந்த இறுதி ஓவரினை தீர்மானிக்கும். இந்த ஓவரிலே எத்தனை ஓட்டங்கள் எடுக்கப் போகின்றார்கள்? அணித்தலைவர் வந்திருக்கின்றார் முபாரக். வீசப்படுகின்ற இந்த பந்து வீச்சு பிரதி ஓவர்களுக்கு இவர்கள் 20 ஓட்டங்களை பெறுவார்களா, 17 ஓட்டங்களை பெறுவார்களா என்பதனை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். இந்த போட்டியினுடைய விதியை மாற்றக்கூடிய பந்து வீச்சு பிரதி ஓவர். ஸ்ட்ரைக்கிலே ஹாரிஸ் இருக்கின்றார். பந்தினை வீச அணி தலைவர் முபாரக் காரிய பரமுனையிலிருந்து தயார் நிலையில் இருக்கின்றார். அரங்கப்படியை நோக்கி
10 பந்து பிரதிகளுக்கு 34 ஓட்டங்கள். இன்ஜினியரிங் எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் பூனர் அனுசரணை. ஆம், சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பருதி. இப்பொழுது ஹாரிஸ் ரஹீம் இப்பொழுது துடுப்பு மட்டையோடு மைதானத்திலே வீசப்பட்ட பந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சு பருதி. 9 பந்து பிரதிகளுக்கு 33 ஓட்டங்கள். 8 பந்து பிரதிகளுக்கு 33 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். மிகவும் இக்கட்டான ஒரு நிலையிலே துடுப்பாட்ட வீரர்கள் நேர்த்தியான பந்து பிரதி முபாரக் சிறப்பான பந்து பிரதிகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். 7 பந்து பிரதிகளுக்கு 33 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். துடுப்பு மட்டை இப்பொழுது மாற்றப்படுகிறது. துடுப்பு மட்டையா அல்லது துடுப்பாட்ட வீரர் மாற்றப்படுகின்றாரா? துடுப்பு மட்டை மாத்திரம். துடுப்பாட்ட வீரரே மாற்றப்படுகின்றார். சரி, ரிஸ்வான் தற்பொழுது மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். லங்கா கோலா நிறுவன உரிமையாளர் ரிஸ்வான் இணைந்திருக்கின்றார். சுவையான குளிர்பானங்களை அருந்துவதற்கு லங்கா கோலா எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. வீசப்பட்ட பந்து ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு பருதி. மிகவும் நேர்த்தியான பந்து வீச்சு பருதி. 6 பந்துகள் 33 ஓட்டங்கள். ஆம், ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. 4 ஓட்டமாக அது பதிவு செய்யப்படுமா? இல்லை, 2 ஓட்டம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்து பந்துகள் 31 ஓட்டங்கள். 5 பந்துகளுக்கும் 6. அவ்வாறு சென்றால் போட்டி சமநிலை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதி பந்து வீச்சு பிரதிபலனை வீசுவதற்காக சலீம் பணிக்கப்பட்டிருக்கின்றார். காரியப்பர்மனையிலிருந்து இறுதி பந்து வீச்சு பிரதிபலனை வீசுவதற்காக இல்லை, பந்து வீச்சாளர் மாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். 5 பந்து பிரதிகளுக்கு 31 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 5 பந்து பிரதிகள் 31 ஓட்டங்கள். 5 பந்து பிரதிகளுக்கு 6 என்று 6 ஓட்டங்களை பெற்றால் 30 ஓட்டங்கள் சமநிலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. வீசப்பட்ட பந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சு பெறுதி. இப்பொழுது துடுப்படுத்தாடுவதற்காக லங்கா கோலா நிறுவனத்தின் ஏரியா மேனேஜர் ரிஸ்வான். 4 பந்து பிரதிகள் 30 ஓட்டங்கள். சிறப்பானது ஒரு பந்து வீச்சு பெறுதி. இப்பொழுது 95 லெஜண்ட் அணிக்கு சாதகமாக இப்பொழுது போட்டி மாறியிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மற்றொரு பந்து தட்டிவிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நேர்த்தியான ஒரு ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார் ரிஸ்வான். லங்கா கோலா நிறுவனத்துடைய ஏரியா மேனேஜர் ரிஸ்வான்.
நேர்த்தியான பந்து பிரதிகள் உண்மைக்குமே எதிர்பாராதது எதிர்பாருங்கள் என்று கூறுவது போன்று சகரியன் லெஜண்ட் 95 அணியினர் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப தற்பொழுது அவர்கள் இறுதிப் போட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறலாம். அடுத்த போட்டி இடம்பெறுமா இல்லையா என்ற கேள்வியும் இருக்கிறது. இறுதி பந்து வீசப்பட்டிருக்கிறது. நேரடியாக முனை காப்பாளர் அகலப்பந்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து ஐம்பது ஓட்டங்களை கடந்து இப்பொழுது ஆட்டம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த போட்டியிலே 95 லெஜண்ட் 95 பி அணியினர் மோதியிருந்தார்கள். இரண்டாவது பிளே ஆஃப் சுற்றிலே இப்பொழுது 95 லெஜண்ட் அணியினர் இப்பொழுது வெற்றியினை தனதாக்கி இருந்தார்கள். இறுதி போட்டி நிச்சயமாக 95 லெஜண்ட் அணியினரை எதிர்த்து 96 அணியினர் மோத இருக்கின்ற போட்டி இடம்பெற இருக்கிறது. இறுதி போட்டி இருந்தாலும் கூட அடுத்த போட்டி எவ்வாறு அமைய போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இறுதி போட்டிக்கு 2 அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி போட்டி 2 அணிகளுக்கு சொல்லுங்கள். சகரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரினுடைய இன்றைய நாள் இறுதி போட்டியிலே மோதுவதற்கு சகரியன் லெஜண்ட் 96 அணியோடு சகரியன் லெஜண்ட் 95 அணியினர் மோத இருக்கின்ற போட்டி இன்றைய தினத்திலே இறுதி போட்டியாக இந்த மைதானத்திலே களி கட்ட இருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்வோடு அறிய தருவதோடு, கடந்த வருடம் கிண்ணத்தை சுபைகரித்த சகரியன் லெஜண்ட் 96 அணியினர் இதே வருடம் இந்த வருடமும் கிண்ணத்தினை சுவீகரிக்கப் போகின்றார்கள்.